வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் உயர்மட்ட குழு கூட்டம் இன்றைய தினம் காஞ்சிபுரம் நகரத்தில் எழுச்சியாக நடைபெற்றது. இந்த கூட்ட முடிவாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 அம்ச கோரிக்கைகளான வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும், கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு நேரடி நியமனத்திற்காக கல்வி தகுதி பட்டப்படிப்பாக உயர்த்தப்பட வேண்டும், வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும், நில அளவைத்துறையில் லைசன்ஸ்டு சர்வேயர் என்ற முறையை ஒழித்து காலமுறை ஊதியத்தில் நில அளவை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கடந்த 4/10/2025 அன்று மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தையில் கூட்டமைப்பின் அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எங்களுக்கு எழுத்து மூலமான நடவடிக்கை குறிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஏற்கனவே அளித்துள்ள அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அரசு நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் எதிர்வரும் 10/2/2026 அன்று கூட்டமைப்பின் சார்பில் மாவட்ட தலைவர்கள் எழுச்சியான மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் 19/2/2026 முதல் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை 42,000 வருவாய்த்துறை ஊழியர்களும் ஒன்றாக இணைந்து நடத்துவதென்று முடிவாற்றப்பட்டுள்ளது. சு. சங்கரலிங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, ஃபெரா.